இன்றைக்கி வந்துட்டு காளான் குழம்பு தான் செய்கிறோம். எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் 4 வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிங்க. அதுக்கப்புறம் சீரகம், சோம்பு, பட்டை 3யும் போட்டு நல்லா வதக்கிங்க. அதுக்கப்புறம் வர கொத்தமல்லி எடுத்து கொஞ்சம் போட்டுக்குங்க. தேங்காய் துருவி போட்டு அது ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்குங்க. இந்த பக்கம் ஒரு வடைச்சட்டி எடுத்து வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, மிளகாய் இதெல்லாம் போட்டு காளான் போட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. 4 நாளாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த காளான் போட்டு உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொஞ்சம் வந்துட்டு அந்த எண்ணெயெல்லாம் இறங்குற மாதிரி வதக்கிக்கோங்க. வதக்கினோடனேயுமே கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்துட்டிங்கன்னா அந்த மிக்சியில் அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை போட்டுக்குங்க. அதை போட்ட உடனே வந்துட்டு கொஞ்சம் அலசி விட்டுக்குங்க. அலசி விட்டு கொஞ்சம் சிக்கன் பொடி, கொஞ்சம் கறி மசாலா பொடி போட்டு இறக்குங்க. அவ்வளோதாங்க, சூடான குழம்பு ரெடிங்க. இது சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.